காவிரி விவகாரம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணாமலை போன்ற எல்லாருமே வந்து உதயநிதி பேச்சை கண்டிக்கிறாங்க. ஒரு அருவருக்கத்தக்க பேச்சை வந்து உதயநிதி பேசலாமா அப்படின்ற குரல்கள் வந்து தமிழ்நாடு எங்கும் ஒலிச்சிட்டு இருக்கு. காவிரி நீர் வராததன் மூலமாக கர்நாடகா நம்மளை வஞ்சிக்கிறது. அதை முறையாக இந்த அரசு கையாள தவறிவிட்டது. 1,00,000 ஏக்கர் கருகி விட்டது. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது குறித்து கவலைப்பட வேண்டிய நேரத்துல கூட்டத்துல கும்பல்ல யாரோ ஒருத்தன் கத்தும் போது ஒரு திரைப்பட நடிகையின் பெயரை குறிப்பிட்டு திரிஷான்னு கத்துறான். இது தண்ணீர் விடாதது அப்படின்னு பேசும்போது இந்த இடையில திரிஷான்னு சொன்னது அவருக்கு ஒரு கமெண்ட்ரிக்கு பதில் சொல்ற விதமாகத்தான் அவர் பேசினாரே தவிர நிறுத்துவோம் சார், உள்நோக்கத்தோடு அவர் அப்படி பேசினான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொன்னதுனாலேயே 8 மணிக்கு காலையில புகார் அளிச்சு உடனடியாக 9 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல போலீஸ் குவிக்கப்படுவது இருக்குல்ல, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, திரிஷா விட்டு அவரை வெளியே வர சொல்லுங்க அப்படி சொன்னாரா சொல்லலையா? இதே மாதிரி தில்லோட அந்த வழக்கை நீங்க கையில் எடுத்து நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறையை அனுப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய்க்கு தில்லு இருக்கா நான் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனை காவிரியில தண்ணீர் வருவதா, திரிஷா குறித்து அவதூறு பேசிவிட்டார்கள் என்பதற்கு கொதிப்பதா, ரெண்டுல எது மக்கள் பிரச்சனை? பெண்களை கொச்சை பத்தி பேச அதெல்லாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் குறித்து, திருமதி விஜய் உடைய துணைவியார் குறித்து அவதூறு பேசிய போது ஒருவன் மேல கூட நடவடிக்கை பேசியவன் அத்தனை பேருமே தாவேக்காரன். சோசியல் மீடியால அத்தனையுமே இருக்கு. சைபர் கிரைம் வச்சு அவனை பூரா நீங்க வேட்டையாடுனீங்கன்னா நான் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டேன். நீங்க அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமும் பேசுவதற்குல இது ஒரு முறையானது அல்ல. குறைவான கட்டணத்தில் ஜார்ஜியாவில் மருத்துவம் பயில வாய்ப்பு. உலகத்தரம் வாய்ந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இன் ஆஃபிஷியல்ஸ் நேரில் சந்தித்து அட்மிஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடே ஒரு பரபரப்பான சூழல் இருக்கு. காவிரி விவகாரம் குறித்து தஞ்சையில ஒரு கண்டன கூட்டத்தை வைக்கிறாங்க திமுக சார்பில். அங்க உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா மாறி இருக்குது. எதிர்கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணாமலை போன்ற எல்லாருமே சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே உதயநிதி பேச்சை கண்டிக்கிறாங்க. ஒரு அருவருக்கத்தக்க பேச்சை உதயநிதி பேசலாமா அப்படின்ற குரல்கள் தமிழ்நாடு எங்கும் ஒலிச்சிட்டு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அவருடைய வீட்டுல போலீஸ் குவிக்கப்பட்டு உதயநிதியோடு கைது செய்ய போலீஸ் போயிருக்குதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன பேசினாரு? உண்மையாவே இது ஒரு அருவருக்கத்தக்க பேச்சா? எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இதை? நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல காவிரி நீர் வராததன் மூலமாக கர்நாடகா நம்மளை வஞ்சிக்கிறது. அதை முறையாக இந்த அரசு கையாள தவறிவிட்டது. தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி 1,00,000 பயிர்கள் கருகிவிட்டது. ஏறத்தாழ இந்த காவிரி நீர் தொடர்ச்சியாக முறைப்படுத்தப்படாதன் வழியாக, முறையாக இந்த தண்ணீர் வராதன் வழியாக 15 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,00,000 ஏக்கர் கருகிவிட்டது. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது குறித்து கவலைப்பட வேண்டிய நேரத்துல கூட்டத்துல கும்பல்ல யாரோ ஒருத்தன் கத்தும் போது ஒரு திரைப்பட நடிகையின் பெயரை குறிப்பிட்டு திரிஷான்னு கத்துறான். இது தண்ணீர் விடாதது அப்படின்னு பேசும்போது இந்த இடையில திரிஷான்னு சொன்னது அவருக்கு ஒரு கமெண்ட்ரிக்கு பதில் சொல்ற விதமாகத்தான் அவர் பேசினாரே தவிர நிறுத்துவோம் சார், உள்நோக்கத்தோடு அவர் அப்படி பேசினான்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அவர் பேசினா சார் திரிஷான்னு கத்தும் போது ஏன் அப்படி சொல்றீங்க, அது சொல்லாதீங்கன்னு கண்டிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாருல்ல. நீங்க மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், எண்ணிக்கையில் அடங்காத கூட்டங்கள் வருகிற போது தன்னெழுச்சியாக சில பேர் கத்துவான். நீங்க மதுரையில எல்லாம் சினிமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா படம் சரியில்லை, ரொம்ப மொக்கையா இருக்குன்னு வச்சுக்கிறேன், தியேட்டருக்குள்ள இருந்து நடுவுல இருந்து ஒருத்தன் பருத்திப்பால் அப்படின்னு கத்துவான். அதுக்கு அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. உடனே இன்னொருத்தன் 10 பேர் கத்துவான். இதெல்லாம் என்னன்னா, நீங்க இந்த கும்பல் மனோபாவம்னு ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலயுமே. நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா விசில் அடிக்கிறது மாதிரி அல்லது கிண்டல் பண்றது மாதிரி, அது மாதிரி சில சேஷ்டைகள் பண்ணுவாங்க. இது திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், விவசாயி கூட்டம், போராட்டம் அப்படிலாம் இல்ல சார். அவர் கேட்கலன்னா பரவாயில்ல சார், அதை கேட்டு அவரு கமெண்ட் பண்றாரு சார். அதுதானே அவர் ரிப்ளை பண்ணாருங்க. அந்த ரிப்ளையே அவருடைய கருத்தா மாத்திட்டாங்க. இப்ப அவர் ஒரு கமெண்ட் அடிச்சதுக்கு அவரு எப்பவுமே எதையுமே ஹியூமரா பேசக்கூடிய வழக்கம் முடியவர்.
கிண்டல் பண்ணக்கூடிய வழக்கம் உடையவர். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சார் அது டபுள் மீனிங் சார். இது கலைஞரோட பேச்சையும் உதயநிதி பேசுற பேச்சையும் டைமிங்ல அடிக்கிறாரு அப்படின்னு இதை சொல்ல முடியாதுல்ல சார். இது வந்து டபுள் மீனிங்கா பேசுறாரு. வந்து த்ரிஷான்னு கீழே சொல்றாங்க. அவரு முதலமைச்சருக்கு வந்து அங்க தண்ணி வந்தா மட்டும் போதும், நான் காவிரியை சொல்றேன்னு சொல்றாரு. இது உண்மையாவே இது இரட்டை அர்த்தம் உள்ளதா புரிஞ்சுக்கல. அப்படி அந்த சூழல் அமைந்து விட்டது. அவர் வந்து காவிரி நீர் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு தான் போனாரு. த்ரிஷா குறித்து பேசுவதற்கெல்லாம் இங்க போகல. ஆர்ப்பாட்டம் அதை குறித்தது அல்ல. ஒரு கும்பல்ல கொஞ்சம் பேர் கத்துனாங்க, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ண போய் அது டபுள் மீனிங்கா மாறிச்சு. இது வந்து ஒரு எதிர்பாராத தருணம். மேடையில பேசுகிறவர்கள் எல்லாருக்குமே வந்து என்னன்னா, அந்த டைமிங்ல சில விஷயம் வந்து எதிர்பாராத விஷயமா வந்து நடக்கும். அதனால அவர் உள்நோக்கத்தோடு அதை குறித்து பேசினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு கூட்டத்தில் வந்த குரலுக்கு பதில் சொல்ல போய் அது இரட்டை அர்த்தமாக மாறிவிட்டது. நான் வந்து இதை நியாயப்படுத்துறேன். அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு பக்குவப்பட்ட தலைவராக வந்து அதை வந்து நிராகரித்திருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்தம். ஆனா அப்படி சொன்னதுனாலேயே 8 மணிக்கு காலையில புகார் அளிச்சு உடனடியாக 9 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல வந்து போலீஸ் குவிக்கப்படுவது இருக்குல்ல, ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க அவதூறு வழக்கு போடுங்க, அவர் மேல வழக்கு போடுங்க, அவரை கோர்ட்ல ஏத்துங்க, வந்து நீங்க புகார் கொடுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு வேகமாக காவல்துறையை ஏவி விடுவது இருக்குல்ல, இது ஒரு சரியான முன்னுதாரணமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திரிஷான்னு இவர் மட்டும் இந்த கூட்டத்துல மட்டும் கத்தல. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, திரிஷா விட்டு அவரை வெளியே வர சொல்லுங்க அப்படி சொன்னாரா சொல்லலையா? இதே மாதிரி தில்லோட அந்த வழக்கை நீங்க கையில் எடுத்து நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறையை அனுப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய்க்கு தில்லு இருக்கா? நான் கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவே கண்டிச்சிருந்தான் சார். இருங்க, இதே அப்படி பேசியிருக்காருல, இவர் பேசினது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காருல, உனக்கு போலீஸ் அனுப்ப தில்லு இருக்கான்னு கேட்கிறேன். நீ அனுப்பிடுவீங்களா? நீங்க நயினார் நாகேந்திரன் பார்த்து பயப்படுறாரா? ஆமா, நீ மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க, நீங்க அனுப்பிடுவீங்களா நீங்க போலீஸ? பாஜகங்கிற வார்த்தையை சொல்ல நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க? மாணவர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமாக அந்த லத்தியில வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு அடிக்கும் போது, எலக்ட்ரிக் ஷாக்கு இந்த கொசு அடிக்கும் போது சர்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசு வந்து அந்த எலக்ட்ரிக்ல பட்டு அது வந்து கறி ஷாக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி லத்தியில எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொடுத்துருக்கான். அடிக்கும் போது சுளீர்னு அடிக்கும் போது மின்சாரம் பாயும் உடம்புல. மாணவர்கள் மேல அடிச்சிருக்கான், பெல்லட் குண்டுகள் பாய்ந்திருக்கு, ஒருத்தர் கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு, கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கான் டெல்லியில. யார் உத்தரவிட்டது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் உத்தரவிட்டாரு. எங்கேயாவது சொல்றதுக்கு தில்லு இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய வீரங்க, இவ்வளவு பெரிய காவல்துறையை அனுப்பி போலீஸை அனுப்பி உதயநிதியை கைது கொண்டதுக்கான வீரமிக்க படையை அனுப்புறீல்ல, ஒரு வார்த்தை பிஜேபின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றதுக்கு துப்பு இருந்துச்சா? ஒரு அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? காவல்துறையை கண்டிக்கிறேன். ஏன் எஸ்ஐ கண்டிங்க, கான்ஸ்டபிளை கண்டிங்க? காவல்துறையை கண்டிக்கிறாங்க. காவல்துறைங்கிற யார் உத்தரவு போடுறாங்களோ அவருக்கு வேலை செய்யறாங்க. அப்ப நீங்க அங்கே பாஜகவை பார்த்தா பம்முறது, திமுகவை பார்த்தா எகிர்றது, இது என்ன வீரன் நான் கேட்கிறேன். அவங்க ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டாங்க. திமுக இன்னைக்கு அதிகாரத்துல இல்ல. நீங்க அவங்களை ஒழித்து கட்டுவதில் காட்டுகிற ஆர்வத்தை நீங்கள் மக்கள் நல பணியில செய்யலையே. மருத்துவ மேற்படிப்புக்கான 151 இடங்களை தமிழ்நாடு பறி கொடுத்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் சார்பாக முறையாக வாதாடாம ஏற்கனவே 50% வரைக்கும் 451 இடங்கள் வரைக்கும் நமக்கு இருந்ததை ஏற்கனவே அவங்க நீட்டுங்கிற பேர்ல பாதியை பறிச்சுட்டாங்க. வழக்கு போட்டு மருத்துவர் சங்கத்தின் வழியாக 50% நம்ம பெற்றிருக்கிறோம். 151 மேற்படிப்புக்கான இடங்கள் பறி போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறி போவது பற்றிலாம் கவலை இல்லை. இந்த எல்லக்கல்ல தீவு ஏற்றலாம்ட்டாங்கல்ல, இத்தனை நாள் எங்க போயிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க தமிழ்நாடு அரசு. கேட்டாங்கல்ல, உங்களால திமுக அரசாங்கம் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்ததை போல உங்களால பாதுகாக்க முடியுமா? நீங்க அதை வந்து நீங்க வெல்ல முடியுமா உங்களால? பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு நடவடிக்கை. பெண்களை கொச்சப்படுத்தல. விஜயனுடைய மனைவி குறித்து பேசாத அவதூறுகள் உண்டா? யாராவது கண்டிச்சீங்களா? அவங்க கட்சியினரே பேசினாங்க. ஆமா, அவங்க கட்சியிலே பேசுனாங்க. எத்தனை பேர் மேல வழக்கு போட்டு தூக்கி இருக்கீங்க? பெண்கள் மீதான அவதூறுகளுக்கு தாவேகாக்காரன் செஞ்ச தவறுகள்லாம் பட்டியல் போட்டியனா பாதி தாவேகாவை ஜெயில தான் நடத்தணும். இல்ல இப்போ அவ்வளவு பேர் இருக்கானே பிரச்சனைக்குரியவன். சங்கீதாவுக்கு ஒரு நியாயம், த்ரிஷாவுக்கு ஒரு நியாயம். ஆமாங்க, சங்கீதாவுக்கு நியாயமே கிடையாது. த்ரிஷாவுக்கு மட்டும்தான் நியாயம் வழங்கணும். சங்கீதாவுக்கு நியாயமே கிடையாது. அவங்களை குறித்து மிக அசிங்கமாக பேசுனதுக்கெல்லாம் என்ன, நீங்க வந்து அதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, யாராவது புகார் கொடுத்தவன கட்சி விட்டு நிற்கிறாங்க. அது கவனிச்சுல. இப்ப நீங்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல முறைகேடு நடந்துச்சுன்னு தாவேகா வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒருவர் சொன்னதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா? அவங்க யாரு புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்களை கட்சி விட்டு நீக்கு. நீங்க வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ
எல்லார் மேலேயும் நீங்க வந்து நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? நீங்க உங்க கட்சிக்காரன் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டவன்னு மாவட்ட செயலாளர்கள் வந்து பல பேர் கைது செய்யப்படுறான். பல பேர் வந்து அது கூட இவங்க கைது செய்யல, கோர்ட்டு நடவடிக்கையில கைது செய்யப்படுறான். எந்த மக்கள் பிரச்சனைக்கும் அமைச்சர்கள் வந்து முன்னாடி நிக்கிறது கிடையாது, ஒழுங்கா செயல்படுறது கிடையாது. ஆனா உதயநிதி பேசின உடனே எல்லா அமைச்சர்களும் வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதாவது அதிமுகவை வந்து சிதைத்து விட்டார்கள் பாஜக. கூட்டணியின் வழியாக கூட இருந்து அவங்கள வந்து கேன்சர் கிருமி மாதிரி சிதைச்சிட்டாங்க. திமுகவை சிதைக்கிற வேலையை தாவேகாவிடம் பாஜக ஒப்படைத்திருக்கிறது. அது சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு போடு, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் வழக்கு போடு, உதயநிதியினுடைய இதை வந்து காலி பண்ணு, தலைமையை வந்து காலி பண்ணு என்று நெருக்கடி தருவதன் வழியாக திமுகவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நேற்று அவர் பேசும்போது சொன்னாரு, நீ போய் மெட்ரோ பாலத்தில் போய் 150 அடிக்கு மேலே நிற்கிறியா, அது நாங்கள் கட்டினதுடா எங்கள் ஆட்சியிலன்னு அவர் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ். நாளைக்கு வந்து வேளாண் பட்ஜெட் வந்து நாளைக்கு வந்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அது நிறைய கேள்வி கேட்பாரு. கேள்விக்கான பதில் இல்லையோ என்னவோ தெரியல. சட்டப்பேரவைக்குள்ள உதயநிதி வராம முடக்கணும். ஆமா, என்ன சொல்றேன்னா, நீங்க வழக்கு போட வேணாம்னு நம்ம சொல்லல. அவர் பேசுனதுக்கு ரிப்ளை பண்ணது சரின்னு நம்ம சொல்லல. தவறு தான். யார் பேசுனாலும், அவர் உதயநிதி பேசுனாருன்னா யார் பேசுனாலும் தவறு தான். இந்த தவறை செய்யாதவர்களா நீங்கிறதா நம்ம கேள்வி. மற்றவர்கள் மேல என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது, இவர் மேல ஏன் நடவடிக்கை இவ்வளவு வேகமா பாயுது? இப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனை வந்து காவிரியில வந்து தண்ணீர் வருவதா, திரிஷா குறித்து அவதூறு பேசிவிட்டார்கள் என்பதற்கு கொதிப்பதா? ரெண்டுல எது மக்கள் பிரச்சனை? யார் பிரச்சனை? மக்கள் பிரச்சனை. இப்ப நீங்க மதுரையில திரிஷா அரசியலுக்கு வரணும்னு போஸ்ட் விட்டீங்க. அப்ப அது வந்து யார் ஓட்டுறாங்க? ஓட்டுறவன் யாருங்க? தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா? உளவுத்துறைக்கு தெரியாதா யார் விட்டுறாங்கன்னு? அப்ப அதெல்லாம் வந்து இயல்பா நடக்குதா? இந்த நாட்டோட பிரச்சனை அங்க இது. மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. நாட்டுல அடிப்படை பிரச்சனைகள் தீரல. வேலை இல்லாதவர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் உதவித்தொகை தரம் நீங்க தரல. அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்கும் போது, விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படாம இருக்கும் போது, காவிரி நீர் பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமல் இருக்கிற போது, நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்தை தூண்டுபவர்கள், சனாதனத்தின் வழியாக தீர்ப்பு வழங்குகிறவர்கள்லாம் வந்து ஒன்று கூடி இருக்கிற போது, சமூக நல்லிணக்கத்துக்கு ஆபத்து வருகிற போது நீங்க எந்த நடவடிக்கையில வேகமா இருக்கீங்க? இது ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்க அவரை கொச்சப்படுத்திடலாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. உதயநிதி வந்து பெண்கள் குறித்து தவறா பேசிட்டார். நான் நினைக்கிறேன், எல்லா அரசியல் மேடைகளிலும் பெண்கள் குறித்து அவதூறு பேசுவது என்பது முற்றிலும் ஒழிக்கப்படணும். உதயநிதி மட்டும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தாவேகாரனும் பேசக்கூடாது, எந்த கட்சிக்காரனுமே பேசக்கூடாது. அதுதான் முறையானது. இப்ப வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒரு ஆபாச பாட்டுக்கு நடனம் ஆடினில்ல, அந்த அமைச்சரை கைது செய்வீங்களா? நான் கேட்கிறேன். வாடி 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 கைப்படாத சீடினா என்ன? கைப்படாத சீடினா என்ன? சீடி வந்து கைப்பட்டுச்சுன்னா அது ரேகை படிஞ்சிடும். கன்னித்தன்மை கெடாத பெண் அப்படிதான் அர்த்தம். அப்ப வந்து இந்த கன்னிமை சம்பந்தமான விஷயத்தை வந்து டிவிக்கேன்னு வந்து பள்ளிக்கூடத்துல கத்துறாங்க, அந்த அமைச்சரை கைது செய்வீங்களா? பள்ளி வளாகத்திற்குள்ள அப்படிலாம் வந்து கட்சி பெயர்களை வந்து பேசுவது வந்து அத்துமீறலானது. அவர் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? ஒரு வழக்கு போடுவீங்க? நீங்க போட மாட்டீங்களா? இல்ல, உடனே போராட்டம். இன்னைக்கு காலையில நம்ம பேசிட்டு இருக்க 10 மணிக்கு வந்து உடனே போராட்டம் அறிவிக்கிறாங்க. திரிஷா கொண்டுனா கட்சி வந்து இறங்குதே சார். இல்ல, அது வந்து நமக்கு தெரியல. அது என்ன பந்தம், அது எதற்காக செய்யறாருன்னு நமக்கு தெரியல. இப்ப வந்து நான் சொல்றேன், திரிஷா நம்ம புரிஞ்சு வேண்டாம். பெண்களை கொச்சை பத்தி அதெல்லாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் குறித்து, திருமதி விஜய் உடைய துணைவியார் குறித்து அவதூறு பேசிய போது ஒருவன் மேல கூட நடவடிக்கை பேசியவன் அத்தனை பேருமே தாவேகாரன். சோசியல் மீடியால அத்தனையுமே இருக்கு. சைபர் கிரைம் வச்சு அவனை பூரா நீங்க வேட்டையாடுனீங்கன்னா நான் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்றேன். நீங்க அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம் நீங்க பேசுவதற்குல அது ஒரு முறையானது அல்ல. பெண்கள் குறித்து யாருமே பேசக்கூடாது. அதை வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் கூடாது. இல்ல, இந்த பிரச்சனையில உதயநிதி நேற்று பேசியதை அப்படியே நீங்க விட்டுருந்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமான செய்தியா மாறி இருக்காது. இப்ப எதுக்காக பேசுறாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க, எதுக்கு தடுக்கிறாங்க என்று சொல்வதன் மூலமாக திரிஷா பஞ்சாயத்தை இன்னும் பரவலாக்குறாங்க. இது இன்னொரு முட்டாள்தனம். நான் சொல்றேன், நார்மலைஸ் பண்றதா இது வந்து தவறான முன்னுதாரணம். நான் கேட்கிறேன், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது அவமானகரமானது. தனிநபர் விஷயங்கள் குறித்து நம்ம பேசுவது என்பதே அவமானகரமானது. இந்த நாட்டின் பிரச்சனைகள் குறித்து பேசுகிற நேரத்திலே ஒரு திரைப்பட நடிகை குறித்து பேசுவது, அது கிசுகிசுவை பேசுவது, இதை அரசியலா மாற்றுவது, காவல்துறை நடவடிக்கையா மாற்றுவது, நீதிமன்ற நடவடிக்கையா மாற்றுவது என்பது உண்மையிலேயே இந்த பிரச்சனை குறித்த அக்கறையில இருந்து எல்லாரையும் திசை திருப்புகிற வேலை. அதை சிறப்பாக செய்து விட்டார்.
இப்போ சட்டமன்றத்துக்குள்ள விஜய் வந்து உதயநிதியை எதிர்கொள்ளணும், ம். அதற்கு திராணி இல்லாம தான் இந்த விஷயத்த பண்றாருன்றீங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவருக்கு எழுதி கொடுத்தாதானே அவரால் பேச இல்ல, முடியும். budget உடனடி ரிப்ளை பண்ண முடியாதுல்ல அவரால். அவர் வழக்கமா என்ன செய்வாரு, 2 நாள் இப்படி உருவனே உட்காந்துருப்பாரு, 3 உட்காந்துருப்பாரு, அப்படி மௌனச்சாமியார் மாதிரி உட்காந்தே இருப்பாரு. 2 நாளைக்கு உட்காந்துருப்பாரு. 3ஆவது நாள் அவருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு மனப்பாடம் பண்ணி அப்புறம் வந்து அவர் பேசுவார். எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னா ரொம்ப ரிலாக்ஸாக பேசுவார். அவர் வந்து சட்டப்பேரவையில் அதற்குரிய கண்ணியத்தோடய அவர் பேசினதே இல்லையே. ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு கேட்குறாரு சபாநாயகிட்ட. இந்த வட்டம் டான்ஸ் அடிக்கிறவான்னு கேட்பாரான்னு தெரியல நமக்கு. இதெல்லாம் என்ன முறைன்னு கேட்குறேன், என்ன சபை நாகரிகம் நான் கேட்குறேன். நீங்கள் சினிமாவிலிருந்து வந்த முதலமைச்சர்கள் யாராவது சினிமா தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறாங்களா? எம்ஜிஆர் வந்து ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு கேட்டிருக்காரா? ஜெயலலிதா கேட்டிருக்காங்களா? அவர் டான்ஸ் அடிக்கிறவான்னு கேட்டிருக்காங்களா? அவங்க எவ்வளோ நடனம் அடிப்பாங்க? அதெல்லாம் வந்து நீங்கள் சினிமாவிலேருந்து வெளியே வாங்க முதல்ல. இன்னும் நீங்கள் ரீல்ஸ் போடுறது, சினிமா தன்மையாக பேசுறது, ஒரு ஹீரோனா ஒரு வில்லன் இருப்பான், அதனால திமுக தான் நமக்கு வில்லன்னு சொல்றது, திமுக ஒரு தீய சக்திங்கிறது, அதெல்லாம் இல்லை. திமுக காரனை கழிச்சிட்டீங்கன்னா, திமுகவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றை கழிச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரலாறே கிடையாது. நீங்கள் எந்த சாலையில் நடந்தாலும், எந்த மேம்பாலத்தில் பயணித்தாலும், நீங்கள் மாவட்டந்தோறும் இருக்கிற எந்த மருத்துவ கல்லூரியை சந்தித்து நீங்கள் பார்த்தாலும் எல்லாமே திமுக காரன் உருவாக்குனது. நீ எந்த ஐடி கம்பெனிக்கு போனீங்கன்னாலும் திமுக காரன், அவர் பார்வையிட போறாருல ஒரு இடமா, அது எல்லாமே திமுக காரன் உருவாக்குனது அல்லது அதிமுக அதன் தொடர்ச்சியாக பராமரித்தது. இப்போ இந்த பிரச்சனையுடைய பேஸா இருக்கிறதே காவிரி நீர் விவகாரம் தான். அந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்பட்டது? தண்ணி திறந்து விட்டாங்க, அதுக்கே வந்து அங்க அதிகமா மழை பெஞ்சதுனால அவங்களே வச்சுக்கலாம தான் அவங்க அதை திறந்து விட்டுருக்காங்க. அங்கு வெள்ள பேரிடர் வரக்கூடாது என்பதற்காக திறந்து விட்டதை தங்களின் வெற்றியாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர்கள் அரசியல் அறியாமை மிக்கவர்களாகவும் நம்மளை ஏமாற்றுகிறவர்களாகவும் ஒரே நாட்டில் இருக்காங்க. தாங்களும் முட்டாளாக இருந்து எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்கான வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. நீங்கள் சீரியஸான பிரச்சனையில், மக்கள் பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு பதிலாக எதிர்க்கட்சியை பழிவாங்குவது, தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவது, யாராவது ஒரு அனிதா கிருஷ்ணனை அரெஸ்ட் பண்றது, செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றது, இந்த போக்குல நீங்க போனீங்கன்னா மக்கள் உங்களை வெகு சீக்கிரமாக வெறுத்து விடுவார்கள். உங்களை ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்று அரசியலாக நம்பி கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கையில மண்ணெளி போடுற வேலையை செய்யாது. அரவிந்திற்கு வந்து பல்லவத்தில் ரொம்ப நன்றி சார்.